காஞ்ச முருங்கைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7-7:30க்கெலாம் போயிங்க. முந்தின நாள் காற்றுக்கு உளுந்த காயெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க. அதுலேருந்து விதை எடுக்கிற வேலை தான் நடந்துகிட்ருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஆட்டணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் வச்சு தட்டினோம்னா அப்படியே காயெல்லாம் உடஞ்சி போயிருங்க. அதனால் வந்து பருப்பு வந்து ஈஸியாக வந்து அந்த விதையெல்லாம் ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. அந்த இது மேலே இருக்கிற அந்த இது தனியாக பருப்பு தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறதுங்க. நம்ம வந்து இப்போ விதையை மட்டும் விற்கிறோம் அப்படின்னா இப்படி தட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு வந்து அந்த விதை வந்து டேமேஜ் ஆகாமல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விதை வந்து எடுத்துங்க, கலெக்ட் பண்ணி பருப்பு அதிலேருந்து எடுத்துங்க, எண்ணெய் தான் ஆட்ட போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து இந்த விதையே எடுத்துட்டுங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது. அந்த விதையிலேருந்து மறுபடியும் நம்ம அந்த பருப்பு முருங்கை பருப்பு எடுக்கணுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டியே எடுத்துக்கலான்ட்டு தட்டி சுத்தம் பண்ணி விதையை எடுத்துறதுங்க.